ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னு சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்து இந்த ஒயருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் மாட்டிருக்கேன். ஒரு சர்க்யூட் டயக்ராமை உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியே நான் சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த எரரும் வராது, நீங்கள் கிடைக்கும். நீங்கள் எத்தனை மணி நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்களை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். அதேமாரி நிறைய பேர் எக்கச்சக்கமான பேருக்கு இது ஒரு டவுட்டான வீடியோ தான். அதாவது இப்போ நீங்கள் சொந்தமாக ஒரு வண்டி வச்சுருக்கீங்க, அதாவது டிராக்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒயரிங் நானே பண்ணிக்கலாமையா, இவ்வளோ செலவு பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க இல்லையா. நம்ம சின்ன சின்ன லைட்டிங்ஸ்லாம் நம்மளே பண்ணிக்கலாம், ஏன் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கலாம். பட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். அதாவது இப்போ பேசிகிட்டு இருக்கலாம், இந்த வீடியோ கிடையாது, இதுக்கு பின்னாடி வருது. அந்த கனெக்ஷன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு கொரோனா டைமில் நான் பண்ணியிருக்கேன். 1 இயருக்கு முன்னாடியே பண்ணியிருப்பேன். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கான பேர் டவுட்டாக கேட்டிருந்தீங்க எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம திரும்ப போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை புதுசாக ஒரு இன்ட்ரோவாக ஷூட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை நான் பேசிகிட்டு இருக்கேன். அது ஒரு போர்ஷன் மட்டும்தான் வரும். அந்த சர்க்யூட் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற போர்ஷன் மட்டும்தான் வரும். நார்மல் இன்ட்ரோடக்ஷன் அதெல்லாம் பழைய அதெல்லாம் மாற்றிட்டு அது மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போடலாம். ஓகேங்களா. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த மாதிரி டிராக்டருக்கெலாம் இதெல்லாம் சூட்டபிள் ஆகும். எல்லா டிராக்டருமே சூட்டபிள் ஆகும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சுராஜ் வண்டி வச்சு நான் பண்ணியிருந்தேன் தவிர மற்ற வண்டிக்கெலாம் சூட் ஆகுமா அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. எல்லா வண்டிக்குமே சேம் இதே மாதிரி கான்செப்ட் தான். இப்போ கீழேருந்து இப்போ 2 மெத்தடில் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா கீழே பண்ணுவாங்க, அதாவது நம்ம சாவி போட்டால் தான் மற்ற எல்லா லைட்ஸும் ஒர்க் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா டேரெக்ட் கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருவாங்க, பேட்டரியிலேருந்து டேரெக்டாக கொடுத்து பண்ணிடுவாங்க. 2ல் எது சேஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீ தாங்க சேஃபு. ஏன்னா இப்போது நீங்கள் அது போடுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ சாதாரணமாக யாராவது இப்போ டிராக்டர்னால நிறைய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களும் எல்லாருமே ஏறி உட்காந்து விளையாடுறதுக்கு பார்ப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி டைமில் எதாவது போட்டு விட்டு போயிட்டாங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம். உங்களுக்கு பேட்டரி டவுன் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா கீழே தான் கொடுத்தாகணும். கீ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மற்றது எதுவுமே ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். அது கனெக்ஷன் எப்படி எடுக்கணும், எங்கேருந்து எடுக்கணும், எந்த மாதிரி வண்டிக்கெலாம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக அதிலே வந்துடும். எல்லா வண்டிக்குமே இதே மெத்தட் தான். இப்போ நார்மலாக ஒரு சின்ன லைட்டோ இப்போ ஒரு எல்இடி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா வச்சுங்களேன், இதுக்காக நான் கடைக்கு எடுத்துகிட்டு போகணும், எலக்ட்ரிஷியன் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக தேவையில்லை. இந்த வீடியோவை நீங்கள் கைடன்ஸாக யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக நீங்களே உங்கள் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா ரவுட்டிங். அதாவது இப்போ நீங்கள் ஒயர் ஒன்று போடுறீங்க அப்படின்னா அந்த ஸ்லீவ் போட்டு போடுங்க. அப்போ தான் அது டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா ஒயர் அங்கங்கேயும் இதிலே இருக்கிறதுனால என்ன பண்ணால் உரசி தேயறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்லீவ் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா லைஃப் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை ஒன்று மைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த போட்ட வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பார்க்காதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல்லைக்கான கிளிக். பார்த்திங்கன்னா இந்த ஃபியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபியூஸ் லைன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா வண்டியில். அதாவது நீங்கள் புது வண்டியாக இருக்கட்டும், பழைய வண்டியாக இருக்கட்டும், எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு லைட்டுக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வித்து கீ கண்ட்ரோலில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், இதை நான் கழட்டிடுறேன் கைஸ். நீங்கள் போகிறத பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதில் எத்தனை ஃபியூஸ் இருக்கோ அது என்னென்னு சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டெயில் லைட்டு, ஹெட்லைட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஹை பவர் எதில் எடுக்கோ அதில் நம்ம கனெக்ஷன் கொடுக்க தேவையில்லை. ஸோ அந்த ஹெட்லைட்டு, இந்த லேம்ப்பு, இந்த சைடே நம்ம போக வேண்டாம். நம்ம எப்பயாவது யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, ஹாரன் அப்புறம் இண்டிகேட்டர், இந்த லைன்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் பவர். அதாவது மெயின் சப்ளை. இது பார்த்திங்கன்னா எப்போயாவது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அங்கேருந்து பவர் சப்ளை டோட்டலாக நம்ம அக்சசரி யூஸ் பண்ணுற, அதாவது நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் போகுது பார்த்திங்களா, அதோட மெயின் பாயிண்ட் நம்ம இங்கேருந்து எடுக்கலாம். அதேமாதிரி எர்த்து பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டியில் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு மெயின் பவர் சோர்ஸ் மட்டும் நம்ம இதுலேருந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். பார்த்திங்கன்னா இதுதான் சாவி கண்ட்ரோலு. உங்களுக்கு சாவி ஆன் பண்ணிங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு பவர் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ நான் இங்கேருந்து அவுட்புட் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி வருதுங்களா. நம்ம ஃபஸ்ட்டு ஹாரன் இண்டிகேட்டர் இந்த இதில் தான் இருக்கும் நமக்கு. ஸோ நான் இங்கே கொடுத்து இந்த ஒயருக்கெலாம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் மாட்டியிருக்கேன். கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் ஒயரிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோட கம்ப்ளீட்டான ஒரு சர்க்யூட் டயக்ராமை உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியே நான் சொல்லியிருக்கேன்.
நான் ஒன்று ஒன்றா எப்படி எங்கே ஒயர் கனெக்ஷன் சொல்கிறது நான் ஒன்று அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த சர்க்யூட் டயக்ராமை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோ. கைஸ் சொன்ன பார்த்தீங்களா, இதான் வந்து அந்த சர்க்யூட் டயக்ராமு. நான் ஒன்று உங்களுக்கு தனியாக என்னென்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த எரரும் வராது. நீங்கள் தப்பாக பண்ணிடாதீங்க. இதே மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியிலேருந்து கீ கனெக்ஷன் இது வந்து ஆல்ரெடி அவங்களே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வந்து நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண தேவையில்லை. கீ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வித்து கீ இதை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வித்தவுட்டில் பண்ணால் என்ன ஒரு பிரச்சனை ஆகும்னா நீங்கள் சாவி இல்லாமல் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ அது நமக்கு சேஃப் கிடையாது. ஸோ நம்ம இந்த மெத்தடை நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழேருந்து கீ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அந்த ஃபியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, என்னென்ன ஃபியூஸ் இருக்குது அது எல்லாத்துலேயும் பவர் சப்ளை இருக்கும். நம்ம வந்து இப்போ நம்ம எதில் யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த ஹெவி பவர் கன்சியூம் பண்ணது பார்த்தீங்களா, ஹெட்லைட் டைலைட் இந்த லைட் நம்ம எடுக்க தேவையில்லை. நம்ம எப்போயாவது யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இண்டிகேட்டர் ஆரன் அந்த லைன்லேருந்து நம்ம பவர் சோர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம், அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து பேட்டரியிலேருந்து வர பவர் எல்லாமே ப்ளஸ் தான். நீங்கள் மைனஸ் வந்து நீங்கள் எங்கே இருக்கணும் அப்படிங்கிற டவுட் இருந்தால் டவுட்டே இல்லை. நீங்கள் வண்டியில் எங்கே வேணாலும் நீங்கள் எர்த்தை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து இந்த நான் சுவிட்சு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த 3 பாயிண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எத்தனை வேணாலும் நீங்கள் ஆப்ஷன் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேப்பாக இருக்கட்டும், மொபைல் சார்ஜர் ஆகட்டும், மேலே டாப் லைட்டு, சிட் லைட்டு, இது மாதிரி உங்களுக்கு எத்தனை அக்சசரிஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் தான் 3 போட்டு காட்டியிருக்கேன். இதே தான் எல்லாத்துக்குமே. நீங்கள் 10 சுவிட்ச் வச்சுருந்தாலும் 10 சுவிட்சு சேம் கனெக்ஷனில் நீங்கள் பவர் அப் பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்கன்னா இதோட ப்ளஸ் மட்டும் இப்போ ஒரு லைட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ப்ளஸ் மைனஸ்னு 2 இருக்குது எப்படியுமே. அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ளஸ் பாயிண்ட் வந்து சுவிட்சில் வர கனெக்ஷனும், மைனஸை வந்து நீங்கள் வண்டியில் எங்கே வேணாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எத்தனை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எர்த்து வந்து நீங்கள் ஏதோ ஒரு போல்டை லூஸ் பண்ணிட்டு அங்கே ஒயர் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு எர்த்திங் வந்து நல்லாவே இருக்கும். அதாவது பாடி எர்த் நீங்கள் டிராக்டரில் எங்கே வேணாலும் நீங்கள் எர்த்திங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே சேம் செட்டப் தான். நீங்கள் வித்தவுட் கீழே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃபியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்தலேருந்து நம்ம பவர் எடுக்காமல் டேரெக்டாக அந்த ஃபியூஸ்க்கு அடுத்ததாக வர லைனை கொண்டு வந்து பேட்டரியோட ப்ளஸில் வந்து ஜாயின் பண்ணிங்கனாலும் போதும். இது வந்து வித்தவுட் கீ. பட் இது மோஸ்ட்லி இது யூஸ் பண்ண வேணாம் யாரும். இதை நான் ரெஃபர் பண்ணலை. நீங்கள் வித்து கீ அந்த ஆப்ஷனுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்க்யூட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் தாராளமாக எனக்கு கால் பண்ணலாம். இல்லைனா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து கூட நீங்கள் கேட்கலாம். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம என்னென்ன மாதிரி பண்ணுறோம், என்னென்ன மாதிரி அப்டேட் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் டீட்டெயிலாக போட்டுகிட்டே இருப்போம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு டிராக்டர் வாங்கணும் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா நம்ம சேனலில் அது மாதிரி பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு வாங்கணும் இல்லை ஏதாவது புதுசாக வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராமில் பார்த்திங்கன்னா ஒரு குரூப் இருக்குது. நீங்கள் போய்ட்டு அதுக்கு லிங்க்கும் கீழே இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலே அதில் நிறைய இன்ஃபர்மேஷனான விஷயம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அந்த ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, see you.